Welcome to Habi's DIY. இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான 3 பிளாஸ்டிக் ரீயூஸ் ஐடியா பற்றி தான் பார்க்க போகிறோம். டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற இந்த பொருட்களை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என் சேனலை பார்க்குறீங்கன்னா இது மாதிரி இன்னும் நிறைய DIY ஐடியாஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஃபஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பவுடர் டப்பாஸ் வச்சு தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இது வேரியஸ் சைஸில் வித்தியாசமான ஷேப்லலாம் கிடைக்கும். எந்த ஷேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு அந்த கேப் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது மேலே இருக்க கவரை பிச்சுட்டு இதை சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். திக்கான இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு இதை ஓப்பன் பண்ணிடலாம் ஈஸியாக. என்னதான் நேச்சுரலாக கிடைக்கிற பியூட்டி ப்ராடக்ட்ஸில் நம்மளுக்கு நிறைய நன்மை இருக்குன்னு தெரிஞ்சாலும் அதை டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறதுல இருக்க டிஃபிகல்ட்னால நம்ம அதை அவாய்ட் பண்ணுவோம். அதில் ஒரு ஸ்டெப் ஈஸியாக்கிறதுக்கு இந்த பவுடர் கண்டெய்னர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி யூஸ் பண்ணுற சிகக்காய், மஞ்சள், ஃபேஸ் பவுடர் இதெல்லாம் இந்த பவுடர் கண்டெய்னர் நம்ம தட்டி வச்சுக்கிட்டோன்னா அதை யூஸ் பண்ணும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த கண்டெய்னர்ஸை லேபிள் பண்ணுறதுக்கு பிளாக் ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மேலே ஒயிட் மார்க்கர் பென்சில் வச்சு எழுதியிருக்கேன். இது தண்ணியில் அழியாமல் இருக்குன்றதுக்காக கிளியர் டேப் வச்சு மேலே கவர் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் பாத்ரூமில் ட்ரையான பிளேஸில் ஸ்டோர் பண்ணால் போதும். தேவைப்படும் போது உடனே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐடியா நம்பர் 2 என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பெண் குழந்தைங்க இருக்க வீட்டில் இந்த மாதிரி நிறைய ஃபேன்சி கம்மல்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான ஐடியா தான் இது. இது மாதிரி ஃபேன்சி செயின் செட் வாங்கும்போது இந்த மாதிரி கிளியர் பாக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்குள்ளே ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு அட்டை இருக்கும். அதில் நம்ம இந்த கம்மல்லாம் ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். எல்லா கம்மலையும் ஒன்றா ஒரே டப்பாவில் போட்டு வைக்காமல் இந்த மாதிரி ஆர்டராக நம்ம பேராக குத்தி வச்சுருந்தோன்னா பார்த்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம டெய்லி வேர் கம்மல், அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு தனித்தனி செட்டாக நம்ம வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நான் சாரீ ப்ரூச்சும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சாரீ பின்னை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் அதில் இன்சர்ட் பண்ணால் போதும். அது பாட்டு சேஃபாக இருக்கும். இப்படி அடுக்கி வச்சோன்னா கொஞ்சம் இடத்துல நிறைய ஜுவல்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதுவும் டேமேஜ் ஆகாமல் சேஃபாக இருக்கும். இந்த பாக்ஸ்லலாம் கம்மல் அடுக்கி வச்சுட்டா இந்த மாதிரி செயினை எதில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி செயினெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த கிளியர் பவுச் யூஸ் பண்ணுறேன். இதை நம்ம மொத்தமாக வாங்கும் போது ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரே பவுச்சில் நம்ம 2 செட் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நிறைய இடமும் நம்மளுக்கு மிச்சமாகும். இதே பவுச்லேயே செட்டோட கம்மல் போட்டு வைக்க முடியாது, ஏன்னா அது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்க்குறதுக்கு கிளாத் மாதிரி இருக்குது, ஆனால் இது நெட் கிளாத் கிடையாது. குழந்தைங்களுக்கு தொட்டியில் போடுவாங்க மஸ்கிட்டோ நெட், அதுதான் இது. என் குழந்தைங்களுக்காக யூஸ் பண்ணது. இதையும் நான் யூஸ்ஃபுல்லாக ரீபர்பஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி அதை ஓரங்களை பிரிச்சுட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மீதி இருக்க மஸ்கிட்டோ நெட்டையும் எனக்கு தேவையான சைஸில் நான் மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இதை மிஷினில் பவுச் மாதிரி தைச்சி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மேலே டாப்பில் இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் ஃபோல்ட் பண்ணி ஓரத்தில் தையல் போடணும். அடுத்தது இப்போ இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி ஓப்பனாக இருக்க சைட்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக தைச்சி எடுத்துடணும்.
இது மாதிரி பிளாஸ்டிக்ஸை நம்ம ரீயூஸ் பண்ணுறதுனாலையும் நம்ம டே டு டே லைஃப் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கை ப்ராப்பராக ரீசைக்கிள் பண்ணுறதுனாலையும் பெரிய அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் லேண்ட்ஃபில்ஸ்லேயும் வாட்டர் பாடிஸ்லேயும் கலக்கிறத நம்ம தவிர்க்க முடியும். இதை பற்றின அவேர்னஸை நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அவங்களோட ஃப்யூச்சருக்கும் இது ரொம்ப நல்லதாக இருக்கும். சுற்றி தையல் போட்டதுக்கப்புறம் அதை வந்து இன்சைட் அவுட்டு எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ஒரு பவுச் மாதிரி கிடைக்கும். ஸோ நான் இந்த பவுச்செல்லாம் நான் மெஷ் பேக் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து மேலே ஓப்பனிங்க்கு நம்ம பழைய ஹெட்ஃபோன்ஸில் வரும் இல்லையா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஒயர், அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த இந்த பீஸை அந்த மேலே ஃபோல்ட் பண்ணி தைச்சோம் இல்லையா, அந்த பவுச்சில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த எண்டில் இருக்க இந்த பின் நம்மளுக்கு தேவையில்லை, அதை கட் பண்ணி எடுத்துடணும். அந்த ஹெட்ஃபோன்லேயே நம்ம இயர் லோபில் மாட்டுறதுக்கு இந்த மாதிரி சின்ன பீஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை தான் நான் அந்த கயிறை ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறேன். அந்த 2 ஒயரையும் இந்த ஹோலில் போட்டுட்டு நம்ம இந்த கயிறை முடிச்சு போட்டு எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு சூப்பரான மெஷ் பேக் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஹெட்செட் நம்மக்கிட்ட அவைலபிளாக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சாதா சணல் கயிறு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு இந்த மாதிரி பெரிய பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்ஸில் எல்லாம் நான் ஸ்டேஷ்னரிஸ், என்னோடய குட்டீஸோட டாய்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள் ஸ்டோர் பண்ண கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 ஐடியாஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்னும் இது மாதிரி நீங்கள் ஏதாவது பிளாஸ்டிக் ரீயூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய ஐடியாஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.